ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னத்த ஸ்பெஷல் ரெசிபி நோம்பு அடை. காரடியான் நோம்புக்கு பண்ணின உப்படையும் வெள்ளடையும். அது எப்படி பண்ணாருதுங்கிறது வாங்குவோம், பார்க்கலாம். பலாப்பழத்தை போட்டு பண்ணியிருக்கேன் வெள்ளடைக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சிருக்கேன். அதில் தட்டைப்பயிறு சொல்லுவா, காராமணி சொல்லுவா. அந்த பயிர் வறுக்க போறேன். இந்த கப்பால அரைப்பு எடுத்துட்டுருக்கேன். நம்ம எவ்வளவு பண்றோமோ அதனுசரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கப்பால அரைக்கப்பு எடுத்துட்டுருக்கேன். இது நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கண்டு வறுக்கணும். வாசனை வெறும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம இந்த இடத்துல ரொம்ப வறுக்க வேண்டாம். இதை முத நாளே வறுத்து தண்ணியில போட்டு சுடுவா. அப்போ நல்லா ஊறின்னு இருக்கு. இது நான் அப்படியே பண்ண போறோம். இது நல்ல வாசனையும் வரும், நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வரவிட்டு இருக்கு. சிம்ல வச்சு வறுக்கிறேன். அதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுது, வாசனை வந்தாச்சு. அப்படி வந்தா போறோம். இப்போ அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதுலயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்க போறேன். ஏன்னா அந்த அடுப்புல சட்டி சூடா இருக்கு, இந்த பயிரெல்லாம் சூடா இருக்கிறதுனால தண்ணி ஊற்றும் போது அந்த சூட்டுக்கு ஊறின்னு இருக்கட்டும். எல்லாம் ஒரு 3 மணிக்கு நேரம் ஊறட்டும். ஒரு பிளைட்டை போட்டு மூடி வச்சு ஊறின்னு இருக்கு. 3 மணிக்கூர் கழிஞ்சு தான் நம்ம பண்ண போறோம். அதுக்குள்ள ஒரு தேங்காய் உடைச்சு, தேங்காய் கீறி எடுத்து இது மாதிரி பல்பெல்லாம் கட் பண்ணி போடுறோம். நம்ம கார்த்தி பொரி கலருவோம் இல்லையா, அப்போ அதுக்கு தேங்காய் கட் பண்ணி போடுவோமே, அதே மாதிரி பொடி பொடியாக அது மாதிரி கட் பண்ணி போடலாம். ஒரு மூடி எடுத்துட்டு இருக்கேன். வெள்ளை அடைக்கும் உப்பு அடைக்கும் ரெண்டுக்கும். இதில் சக்கப்பழத்தை போட்டு தான் பண்ண போகிறோம். சக்கப்பழத்தை போட்டு பண்ணும்போது நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பல்ல விட்டு கட் பண்ணி போடுறோம். இதை கட் பண்ணினது அந்த ஒரு மூடியில அது அவ்வளவு தேங்காய் இருக்கு. இதுல பகுதி வெள்ளை அடைக்கி, பகுதி உப்பு அடைக்கி. நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம் அதனோட குவான்டிட்டிக்கு அனுசரிச்சு அளவு போடும். ஒரு 6-7 பலாச்சோளை எடுத்துட்டு இருக்கேன். கடைந்து வாங்கிட்டு கிடைச்சது எனக்கு. அப்ப அதை கழுகி வச்சிருக்கேன். இந்த பலாச்சோளைய கொட்டையை நீக்கி அதை ரிமூவ் பண்ணணும். கொட்டையை நீக்கி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பலாப்பழத்தோட பலாக்காய் பிஞ்சு எடுத்து பொரியல் பண்ணி போட்டிருக்கேன். பலாக்காய் கொஞ்சம் மூப்பா இருக்கப்பட்டதை எடுத்து கூட்டு சொல்லுவா, சக்கை கறிவா, அதை எடுத்து பண்ணி போட்டிருக்கேன். சக்கையை பழுத்ததை எடுத்து விரட்டி சக்கை பாயசம் வச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவா அதை பார்த்து பண்ணிக்கலாம். நிறைய ரெசிபி இருக்கு. பலாக்காய் பலாப்பழத்தை எல்லாம் போட்டு நிறைய ரெசிபி இருக்கு. இதுக்கு ஒரு 6-7 சொலையை எடுத்து பொடியா கட் பண்ணி போட்டு. ஏன்னா நாங்களாம் அந்த காலத்துல எங்க கொலையிலே இருக்கோம், எங்களோட இதுலயே. அப்ப நாங்களும் அதையெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்க. நல்லா டேஸ்டியா நல்லா இருக்கு. இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கணும். உங்களுக்கு இது மாதிரி பலாப்பழம் கிடைச்சதுன்னா அது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்டா நல்லா இருக்குங்க. மாவுல தான் போட போறோம். எல்லாத்தையும் நான் தான் பொடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 3 மணிக்கூருக்கு மேலே எடுத்து இனி இப்போ அந்த பயிரை வேக போடணும். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. பலாச்சோளம் பயிரை எடுத்து பார்க்கிறேன், ஊறியாச்சு. 3 மணிக்கூருக்கு மேலேயே எடுத்து. ஏன்னா அந்த வெந்நீர்ல சூடா இருக்கு இல்லையா, தண்ணி ஊற்றினோன்னு அந்த சட்டி உடிச்சு விட்டுக்கிறதுக்கும் நல்லா ஊறிண்டு இப்போ நல்லா ஊறியாச்சு. இதை வேக வைக்க போறோம். இது ரொம்ப வேக வைக்க வேண்டாம். கிள்ளு பிராயன்னு சொல்லுவா.
அவன் கையால் அமுத்தினா அமுகணும். அந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா வேகக்கூடாது. அது 2-3 தடவை கழுவி ஊற்றிட்டு அதே சட்டியிலேயே வேக வைக்க போகிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன். கொதிக்க தொடங்கினோடனே நம்ம அதை சிம்மில் வச்சு விடலாம். இப்போ ஹையில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணுன்னு நம்ம சிம்மில் வச்சு விடலாம். அதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடுறேன். இப்போ சீக்கிரம் பார்க்குறேன், திறந்து பார்க்குறேன். 10 நிமிஷம் தான் ஆகுது. வந்துருக்கு, நல்லா கொதிச்சு வந்துருக்கு. முதல் நாள் கூட தண்ணியில் போட்டு வைப்பா, வறுத்து தண்ணியில் போட்டு வைப்பா. அதுக்கப்புறம் வேக வச்சுப்பா, சமையல் நமக்கு வணங்குப்போம். இப்போ எடுத்து பார்க்குறேன், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வெத்தியாச்சு, வந்தாச்சு. கையால் எடுத்து பார்க்குறேன், நல்லா வந்தாச்சு. போரும் பிள்ளை பிராயம் சொல்லுவேன், அந்த அளவுக்கு தான் வகலை, ரொம்ப குழையக்கூடாது. நல்லா வந்தாச்சு. அது ஒரு சைடில் வைக்கிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, ஒரு சைடில் எடுத்து வைக்கிறேன். ஆல்ரெடி நான் மாவு பொடிக்கிறது எப்படின்னு சீடை முறுக்குக்கெல்லாம் பொடி பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி வீட்லேயே நான் மாவு பொடிச்சு லைட்டாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அது மாவு கலர் போகிறோம். அடுப்பை பார்த்து வச்சு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து நான் மிக்சியிலே பொடி பண்ணி அதை கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த டம்ளரால் அரிசி எடுத்துருக்கோமோ அந்த டம்ளராலேயே வெல்லம் எடுக்கணும். தண்ணி 1.5 டம்ளர், வெல்லம் தான் 1 டம்ளர் போடுறேன். நம்ம எந்த பாத்திரத்தாலும் எடுத்துருக்கோமோ அதை 1 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்க அதையும் அதில் போடுறேன். இதில் கல் இருக்காது, அதனால அப்படியே போட்டிருக்கேன். கல் இருக்கும்னாக்கா உங்களுக்கு அந்த வெல்லத்தை அரிச்சு கூட விட்டுக்கலாம். இது நல்லா அலியணும், பாகலாம் ஆக வேண்டாம். நல்லா வெல்லம் பூரா கரைஞ்சு ஒரு கொதிக்கணும், அவ்வளோதான். நல்லா கரைஞ்சாச்சுன்னு ஒரு கொதி வரணும், அவ்வளோ. கரைஞ்சுட்டே இருக்குதா. அதுக்கு ஒரு தறி உப்பு போடுறேன். அதுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதில் பகுதி தேங்காய், அதுக்கு வெள்ளை அடக்கி பகுதி தேங்காய் உப்பு அடக்கி வச்சிருக்கேன். கட் பண்ணினதுல பகுதி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த வேக வச்ச பயிர் இருக்க அதில் பகுதி இந்த வெள்ளை அடக்கி, பகுதி உப்பு அடக்கி நல்லா கொதிக்கிறது. அடுப்பு சிம்மில் வச்சிருக்கேன். இனி இப்போ அந்த மாவை கொட்டி கலரணும். மாவை அளக்கிறேன். நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், அரிசி எடுத்தெல்லாம் அதே டம்ளர் மாவு எடுக்கிறேன். இதை நம்ம மாவு பொடிச்சு உணர்த்தினோன்னு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி வறுக்கும்போது மாவு பொடி கொஞ்சம் கம்மியாக வரும். 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 டம்ளர் மாவு எடுத்துருக்கேன். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கு கலர்றேன். சைடில் நமக்கு தண்ணி வேண்டியிருந்தால் ஒரு 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு சைடில் வச்சுக்கலாம், வேண்டியிருந்தால் விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி பொடியை போட்டு நல்லா கலர்றேன். சிம்மில் வச்சுருக்கேன் அடுப்பை. நல்லா கொட்டி கலரிட்டு இருக்கேன். நமக்கு தேவைப்பட்டதுன்னா தண்ணி விட்டுக்கலாக்க. 2 டம்ளர் தண்ணி சைடில் இருக்கட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தை இதில் போடுறேன். இது வேக வைக்க வேண்டாம், இதுலேயே வந்து விடும். அந்த சூட்டுக்கே கொஞ்சம் வந்து விடும். பின்ன ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம், அதனால வந்துடும். அது தண்ணி தேவைப்பட்டது அந்த கப்பால் ஒரு கப் போட்டுக்க. ஒரு கரண்டி தண்ணி இருக்கு. அந்த பதம் கரெக்டாக இருக்கணும், மாவுனோட பதம், அந்த கன்சிஸ்டன்சிங்கிறாலே அது கரெக்டாக இருக்கணும். இது ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கலாம். தண்ணியிலே வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை மாவில் போட்டாலும்.
அது தொலியை நீக்கி வச்சு அந்த பொடியை மட்டுமா போட்டுக்கேன். நான் தான் மிக்ஸ் பண்ணி நான் தான் இலக்கி கொடுக்குறேன். மாவு நமக்கு வேண்டி இருந்தால் தண்ணி விட்டுக்கலாமே. தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்தோம்னா கஷ்டம், வராது சரியா. அப்போ நமக்கு அந்த தண்ணி பதமாக பார்த்து விட்டுக்கணும். இப்போ தண்ணியை தொட்டு மாவை தொடுறேன், வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது, கையில் ஒட்டலை. அது ஒரு சைடில் ஒதுக்கி வச்சிருக்கேன். இப்படி ஒரு சைடில் எடுத்து வச்சிருக்கேன். இனி இப்போ வெள்ளை அடைக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. உப்பு அடைக்குள்ள மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்துட்டு அதை நல்லா கழுகுறேன். இது மிளகா காரம் இருக்காது, நல்ல காரமுள்ள மிளகாய் இருந்தால் 2 போரும். இது அவ்வளவா காரம் இருக்கா. அப்போ 4 எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு உண்டான கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா 2 ஸ்பூன். கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு வர விட்டதும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன். கடுகு வர விட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் அதில் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன். இதை அரைச்சும் பண்ணலாம். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா மறுபடியும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றண்டி வந்தது வெள்ளை அடிக்கப்போ. நான் இதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா மாவு கொஞ்சம் கூட இருக்குது. அப்போ 1.5 டம்ளர் போட்டோம். அது கொஞ்சம் கூடி மாவு கூட இருக்க தான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கப்பட்ட தேங்காய் பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுட்டு மீதியை கட் பண்ண தேங்காய் அதில் போட்டாச்சு. மீதி வேக வச்சுருந்தா அந்த பயிரும் அதில் போட்டாச்சு. காராமணி பயிர் வேக வச்சு அதையும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டு. இப்போ மாவு அளந்து பார்க்கிறேன். 1 டம்ளர். அப்போ 1.5 டம்ளர் போட்டேன். இப்போ கொஞ்சம் கூட இருக்கு, அதனால தான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சரியா இருக்கும். அதுக்கு மாவு லைட்டா கை போர்க்கிற அளவுக்கு சூடாக்கிக்கணும். நல்லா கொட்டி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இது மாதிரி கொட்டி இழக்கணும். லைட்டா வறுத்து பண்ணினோம்னா வாசனை நல்லா இருக்கு. அரைச்சும் பண்ணிக்கல. அது எல்லாத்தையும் போட்டுவிட்டோம். தண்ணி கரெக்டா இருக்கு. இந்த மாவினோட அந்த கன்சிஸ்டன்சிங்கிறா இல்லையா, அது அந்த பதம் கரெக்டா இருக்கு. இதெல்லாம் கையில ஒட்டலை. தண்ணியை தொட்டு பார்க்கிறேன், ஒட்டலை. மாவு கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம உப்படைக்கும் வெள்ளை அடைக்கும் உள்ள மாவு ரெடி பண்ணிட்டோம். இனி அதை ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு தண்ணி வச்சிருக்கேன். நம்ம இட்லி உண்டாக்குற இட்லி தட்டு அதுலேயும் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். சட்டி வச்சு அதில் இட்லி தட்டை வச்சு பண்ணுவோம். அப்படியும் பண்ணிக்கலாம், இப்படியும் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி சௌகரியம் அப்படி பண்ணலாம். இது வாழையில வைக்கிறேன். அதில் அது மாதிரி தட்டணும். ரொம்ப கனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அப்போ உடஞ்சி போயிடும். ரொம்ப கனம் இருந்தால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது மாதிரி பாவமாக எடுத்து வந்தோம்னா நல்லா வரும். இதெல்லாம் ஒட்டாமல் வரது வரும். இப்போ எடுத்து வேக வச்சு எடுக்கணும். முன்னாடிலாம் ஊர்லாம் இருக்கிறத பிளாச்சினுடைய இலை அதில் தான் பண்ணுவோம். பிளாச்சின் கொம்பெல்லாம் ஹோமத்துக்கெல்லாம் எடுப்போம் இல்லையா, அதனுடைய இலையில தான் தட்டுறது. இது இப்போ நமக்கு இங்கே கிடைக்கல. அப்போ வாழை இலையிலையும் பண்ணி எப்படியும் பண்ணிக்கலாம், அதுலேயும் பண்ணலாம். இப்போ அடுப்பில் தண்ணி கொதிக்கிறது. இப்போ அதில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு வெண்ணெய் வச்சு தான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த வெண்ணெயை தொட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த வெண்ணெயை தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இப்போ நீ உப்பு அடையோடு மாவு
கலரி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் பேசி வைக்கிறேன். அப்போ நமக்கு எடுத்து தட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அதுக்காக அது வந்துகிட்டு இருக்க அடுப்பில் வச்சுருக்கேன். அதை எடுத்ததுமே இந்த உப்படையை வச்சுடணும். அதையும் அது மாதிரி பண்ணாங்க. அதில் உப்பு காரம் இப்போ நல்லா இருக்கும். வெள்ளடையிலையும் உங்களுக்கு அதனோட பயறு, தேங்காய், இந்த பலாப்பழத்தினோட அந்த சொலை எல்லாமே கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி அந்த பயிரும் உப்படையிலையும் பயிரும் தேங்காய் எல்லாம் கடிச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். இதை கொழக்கட்டையாட்டமாக பண்ணி வைப்பா, அடையும் பண்ணுவா. இதே மாவு எடுத்துட்டு கொழக்கட்டையாட்டம் அந்த மாதிரி அம்மணி கொழக்கட்டையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி உருட்டிட்டு வைப்பா. அப்படிதான் அடையும் கொழக்கட்டையுமா தான் வைப்பாங்க. அது அடை மட்டுமா பண்ணி கொழக்கட்டை கொஞ்சம் நீளமாட்டு உருட்டிட்டுமா ஆவியில் வேக வச்சு எடுப்பான். இது கூடத்துலேயே அதையும் சேர்த்து வச்சுடுவேன். அப்படியும் பண்ணுவேன், அதையும் வைப்பேன். வந்தாச்சு, கையா தொட்டு பார்த்தேன், மாவு ஒட்டலை வந்தாச்சு, எடுத்து வச்சிருக்கேன். நீ அடுத்து உப்பு அடக்கி வைக்கிறேன். வெள்ளை அடை ரெடி ஆயிடுச்சு, உப்பு அடக்கி வைக்கிறேன். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் இருக்கு தண்ணி. இப்போ அதுலேயே உப்படைக்கு உள்ளதும் வச்சாச்சு. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஹையில், தண்ணி கொதிச்சாச்சுன்னா சிம்மில் வச்சுடலாம். இப்போ எடுத்து பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் 8-10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். எடுத்து தண்ணி எடுத்து தொட்டு பார்க்குறேன், நல்லா வந்தாச்சு. வெள்ளடியும் ஜாஸ்தி வெல்லம் போட்டோம்னா சட்னி தாங்க அது உடஞ்சி போயிடும். இந்த வெல்லம் கரெக்டாக இருந்தால் தான் அதுவும் வரும். உங்களுக்கு வெள்ளாடையும் உப்பாடையும் ரெடி ஆயிடுச்சு. நோம்பாடை ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்படி இருக்கு பாருங்க. உப்பாடையும் வெள்ளாடையும் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணின அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.